श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। சிறந்த வாழ்வுக்கான வழி வகுப்புகள். கடந்த வாரம் நம்ம பல விஷயங்களை பேசியிருக்கோம். அதிலும் இந்த ஸ்தோத்திர பாராயணம், பஜனை பாடுறது, அதுக்கப்புறம் கருத்துக்கள் கேட்கறது எல்லாமே கூட, அதுக்கப்புறம் பிராணாயாமம் தியானம் எல்லாம் நிதானமாக ஒன்று நம்ம ஆரம்பிப்போம். இப்போது ஒரு பகவானுடைய நாமம் சங்கீர்த்தனம் பண்ணி அதுக்கப்புறம் விஷயத்துக்கு போகிறோம். நந்தனா எது நந்தனா நந்தனா எது நந்தனா நந்தனா எது நந்தன ஆனந்தனா சித் சந்தனா ஆனந்தனா சித் சந்தனா நந்தனா எது நந்தனா ஆனந்தனா சித் சந்தனா சித் சந்தனா வந்தனா குரு வந்தனா வந்தனா குரு வந்தனா வந்தனா குரு ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா வந்தனா குரு வந்தனா வந்தனா குரு வந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா நந்தனா எது நந்தனா ஆனந்தனா சித் சந்தனா ஆனந்தனா சித் சந்தனா வந்தனா குரு வந்தனா வந்தனா குரு வந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா வந்தனா குரு வந்தனா வந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஸ்ரீ கிருஷ்ணா சச்சிதானந்தனா ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே நந்தனா எது நந்தனா
ஆனந்தனா சித் சந்தனா தனா தனா ஆனந்தனா சித் சந்தனா वृंदावन विहारी लाल की சிறந்த வாழுக்கான வழி. இந்த விஷயத்தை நம்ம கடந்த 2 சத்சங்கத்தில் பேசும்போது சில விஷயங்களை கேட்டோம், புரிஞ்சுக்கிட்டோம். அது பேசும்போது சாஸ்திரம்தான் இந்த சரியான வழி என்ன అనేది சொல்கிறதுக்கு அத்தாரிட்டி అని ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கு சாஸ்திரம். வேறு பல விஷயங்கள் எல்லாம் நம்ம விசாரணை பண்ணியிருக்கோம். மனுஷ ஜன்மம் எவ்வளோ முக்கியம், மனுஷனுக்கு இருக்கிற 4 முக்கியமான புருஷார்த்தங்கள் என்ன, அப்போ அதுக்கு பிறகு ஒரு கருத்து வேறே சொல்லிகிட்டே வந்தோம் நடுவில். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், சாய்ஸ் இஸ் அவர்ஸ். தேர்வு நம்மளுடையதே. அப்படின்னா எல்லோரும் அவங்க சிறந்த வாழ்வு வாழணுமா வேண்டாமா, முடிவு என்னோடது. சிறந்த வாழ்வு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அந்த வழியில் நடக்கிறதுக்கு நானும் முடிவு பண்ணணும். எனக்காக யாரும் பண்ண மாட்டான். இப்போது கூடவே இன்னொரு கருத்தும் சேர்த்து இந்த 2 தான் நாம் வரப்போகிற பல சத்சங்கத்துக்குள்ளே பல விதமாக விசாரணை பண்ணுறோம். அடுத்தது என்னன்னா, எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது எப்படி, ஹவு டு பி ஹாப்பி இன் ஸ்பைட் ஆஃப். எப்போதும் சொன்னதுனால இன்ஸ்பைட் ஆஃப்னு சொல்லணும். எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி அப்படின்னு இந்த விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும். இது 2த்துக்கு சம்பந்தம் இருக்கு. தேர்வு நம்மளுடையது. எப்போதும் எப்படி மகிழ்ச்சியோடு இருக்கிறது, சூழ்நிலைகள் எப்படி இருந்தால் கூட. அப்போ மகிழ்ச்சியோடு இருக்கணும் అనేది முதல்ல நான் முடிவு பண்ணணும். பிகாஸ் சாய்ஸ் இஸ் என்னோடது. இப்போ முதல் இந்த மகிழ்ச்சியோடு எப்பவுமே இருப்பது எப்படி அనే விஷயத்தினை கொஞ்சம் விசாரணை செய்வோம். இங்கிலீஷில் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்கிறோம். தமிழ் வேறு சவுத் இண்டியன் லாங்குவேஜ் எல்லாத்திலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். எல்லாருக்கும் காமன் அது சந்தோஷம். அது சம்ஸ்கிருதம் பதம். அப்போது மகிழ்ச்சியோடு இருப்பது என்ன, சந்தோஷமாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறது என்ன. பொதுவாக நம்ம நினைக்கிறது என்னன்னா, நமக்கு வேண்டியது நம்ம நினச்சதே நிறைவேறினா நடந்தால் நம்ம சந்தோஷப்படும், ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறோம். கொஞ்ச நேரத்துக்கு தற்காலத்துக்கு ஹாப்பினஸ் இருக்குது, வருது அதில். ஆனால் அடுத்தது இன்னொன்று ஏதாவது ஃபெயில்யூர் வரும், தோல்வி, இல்லை இன்னொன்று விஷயத்திலும் சந்தோஷம் வரணும், இன்னொரு விஷயத்திலும் சந்தோஷம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டுட்டே இருப்போம். இது மனுஷனுடைய சகஜ சுபாவம். இப்போது எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது சாத்தியமா? சாதாரணமாக கேட்டால், சாதாரணமாக திங்க் பண்ணும்போது யாருக்கும் அது எப்படி சார் முடியும்? ஏன்னா வாழ்க்கை என்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் துக்கம் வரும், மகிழ்ச்சி வரும் அப்படின்னு நம்ம பொதுவாக நினச்சி தீர்மானம் பண்ணி வாழ்க்கை அப்படியே நடத்துகிறோம்.
அது அப்படியே இருக்கும்போதும் இங்கே எதுக்கு நம்ம இப்படி சொல்லணும், எப்போதும் மகிழ்ச்சியோடு இருப்பது எப்படி, சூழ்நிலைகள் வாழ்க்கையில் எப்படி என்ன நடந்தால் என்ன எப்படி இருந்தால் கூட. இது யார் சொல்கிறாங்கன்னா பகவத்கீதை பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு. உபனிஷத்துகள் வேதாந்தம் சொல்கிறதே ஞான மார்க்கம் ஞான வழியில் பயணம் செய்கிறன்னா இல்லை பக்தி மார்க்கம் பக்தி செலுத்துகிறன்னா கூட இந்த கருத்து தான் அடிப்படையாக அதில் இருக்கு. பக்தன் துக்கப்பட மாட்டான் துக்கங்கள் வந்தால் கூட, ஞானி துக்கப்பட மாட்டான் துக்கங்கள் வந்தால் கூட. துக்கங்கள் வரது சுகங்கள் வரது போகிறது. சுகதுக்கங்கள் ஆகமா அபாயினஹா అని భగవద్గీతలో கிருஷ்ணர் சொல்லுவார். வரும் போகும், எது வந்துச்சோ அது போகும். இது நியமம், நியத்தி. இப்போ நீங்கள் இங்கே 6 மணிக்கு வந்துட்டீங்க, 7 மணிக்கு போயிடுவேங்க. நானும் போவேன். இப்படி ஏதாவது தொடங்கிச்சா முடியும், வாழ்க்கை தொடங்கிச்சா முடியும். உலகத்துக்குள்ளே வந்தோமா போவோம். யார் இது மாற்ற முடியாது. இங்கே லா ஒரு ரூல் என்னன்னா வந்துச்சுன்னா போகும். which has come that will go, that has to go. இப்போ அது புரிஞ்சுக்கிட்டா இப்போ வர போகிற சுக துக்க இது நீ நினச்சின்னாலும் கவலைப்படலாமா? சுகம் வரும்போது மட்டும் எக்ஸைட் ஆகிட்டு அந்த சுகம் திரும்பி வருமா வருமா வருமா, இல்லை வந்துச்சு போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாது, அது வரணுமனே கவலை. அது வந்துச்சு போகக்கூடாது போகக்கூடாதுன்னு கவலை. மொத்தத்தில் கவலை போல. அப்போ என்னத வழி என்ன பண்ணணும்? அப்போ சுகதுக்கங்கள் అనేది ஹாப்பினஸ் அண்ட் சாரோஸ் ஆர் த டிரான்சிட்டரி. அதான் டிரான்சிட்டர்னா சாஸ்வதம் கிடையாது. இந்த ரெண்டு இதெல்லாம் சொல்கிறோமோ சாஸ்திரத்திலோ அதைத்தான் துவந்தங்கள் அப்படின்னு சொல்லும். ரெட்டைகள், பகல் ராத்திரி, வெயில் காலம் குளிர் காலம், சுகம் துக்கம், லாபம் நஷ்டம், பேரு புகழ், ஜெயம் அபஜயம், எல்லாம் ரெண்டாக தான் இந்த உலகம் மொத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லாமே இப்படி லிஸ்ட்டு பார்த்தா எத்தனையோ இப்படி இருந்துகிட்டே இருக்கும். ரெண்டு அது மாறிக்கொண்டே இருக்கும். அப்போது எப்போதுமே மகிழ்ச்சியோடு இருக்கிறதுன்னு சொன்னால் இந்த மகிழ்ச்சின்னு சொல்கிறது இங்கே நமக்கு கிடைக்கிற இந்திரிய சுகமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். இந்திரிய சுகம்னா வந்துடும் போயிடும். அப்போ இந்திரிய சுகங்கள் இல்லாமல் புலங்கள் மூலமாக வேறு சுகம் என்பது ஏதாவது இருக்கா? இருந்துச்சுன்னா அது எங்கே இருக்குது? அப்போது ஏதோ இன்னொன்று இருந்தால் நான் அதை முயற்சி பண்ணலாம். ஏன்னா இந்த சுகங்கள் இந்திரியங்களது வந்துடும் போகும் இல்லையா? எந்த சுகத்தினை போகத்தினை நம்ம ஒரு இந்திரியங்கள் மூலமாக அனுபவிக்கிறோமோ, இந்திரியங்கள் பலகீனமானப்போ அனுபவிக்க முடியல. அதே போல் இன்னைக்கு பிடிச்ச வஸ்து நாளைக்கு பிடிக்கல. இன்றைக்கி சந்தோஷம் கொடுத்த மனிதன் நாளைக்கு எனக்கு சந்தோஷம் கொடுக்கல. இன்றைக்கி நேசிக்கிற நானும் நாளைக்கு வெறுக்கிறேன். இப்படி தானே வாழ்க்கை போயிட்டுருக்கு. அப்போ நான் இவ்வளோதானா, நீ இப்படி தான் வாழணுமா, இல்லை ஏதாவது நிஜமான மாறாத போகாத நித்திய சுகம் ஏதாவது இருக்கா? அன்றைக்கி கேள்வி வரணும். கேள்வி வந்தால் அதுக்கு பதில் சாஸ்திரம் இருக்கு. எங்கே இருக்கு? உனக்குள்ளே தான் இருக்கு. எப்படி எங்கே இருக்கு? எனக்குள்ள ஜோபில் இருக்கு. ஜோபில் காசு இருக்கும். காசு இருக்கிறவங்க எல்லாரும் சுகமாக இல்லையே.
கோடி கோடி ரூபாய் இருந்தாலும் தூக்கம் வரலையே, குடித்தாதான் தூக்கம் வரும் நிறைய பேர். அதெல்லாம் என்ன ஆகுமோன்னு சொல்லி அதை பற்றி பயப்பட்டுட்டே இருக்கணும். அப்போ எங்கே இருக்குது சுகம்? அதே அப்படி பணம் போல், தங்கம் போல், ஒரு பங்களா, கார் போல் காணப்படுற இந்திரியத்துக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு சுகம் இல்லை. உன்னோட இயல்பான உருவம், உன்னுடைய ஸ்வபாவம், உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆனந்தம். உன்னுடைய நிஜஸ்வரூபம் ஆனந்தம் அనే பதம் ஆத்மாக்கு பிரம்மத்துக்கு மட்டும்தான் உபயோகப்படுத்துகிறோம். ஏன்னா மிச்சமெல்லாம் சொல்லலாம், சும்மா ரொம்ப ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லலாம். பட் சகஜமாக சாஸ்திரம் ஆனந்தம் అనేది என்ன சாஸ்திரம் நேற்றுக்கு கூட சொன்னேன், ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாத் ஆனந்தாத்யேவ கல்விமானி అని தைத்திரியம் சொல்கிறது. ஆனந்தம் அనే பதம் அங்கே சித் சுகம் అని கூட உபயோகப்படுத்துறது. சித் அண்ணா என்னுடைய உணர்வு, அதோடைய சுகம். சித் சுகம், சித் ஸ்வரூபம், சச்சித் ஆனந்தம். கொஞ்சம் வேதாந்தத்துக்குள்ளே ஆகணும் இந்த விஷயம் புரியணும்னா. அப்போது அது இருக்கிற போல் தெரியல எனக்கு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் தான் அதன்னு சொல்கிறீங்க, சாஸ்திரம் சொல்லுதானே. ஆனால் எனக்கு அப்படி தெரியலையே. ஏன் தெரியலன்னா, நீ உன்னுடைய உடல், புலங்கள், மனசு, புத்தி கூட ரொம்ப ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு தாதாத்மியமாகி ஒன்றாகி இதுதான் நான்னு சொல்லிக்கிட்டு அநேக ஜென்மங்களை அப்படியே பழகி அந்த தவறான கருத்து பாவனை உனக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உள்ளே இருக்க எல்லோருக்கும். அதிக பேர் தான் அவித்யா இல்லைன்னு அஜ்ஞானம்னு சொல்லும் சாஸ்திரம். அப்போ என்ன பண்ணணும்? அந்த தவறான கருத்து பாவனத்தை நீக்கி நான் இப்போது சரியான பாவனன்னு கொண்டு வரணும். அங்கே I should remove the wrong notions and replace with the proper notions. ரெண்டு நோஷன் தான். பட் அந்த இது முன்னாடி நான் வச்சிருக்கிற நோஷன், நான் உடம்புன்னு நினைக்கிற பாவனை நோஷன் என்ன தவறு. நீ மனசு நினைக்கிற பாவனை தவறு. நீ புத்தியை நினைக்கிறது தவறு. నీ ఆత్మ సచ్చిత్ ఆనంద స్వరూపం అనేది నిజం. అది நம்ம உணரணும். நான் உணர்வனை உணரணும். இருப்புதல் நான் இருக்கேன், உணர்வோடு இருக்கேன், ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கேன். எப்படி என்ன சிம்பிளான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சொன்னால் அவங்களுக்கு புரியும். இது இப்போ சொன்னதெல்லாம் சாஸ்திரத்துடைய ஸ்டேட்மெண்ட்டு, வேதம் வேதாந்தம் இதெல்லாம் சொல்கிறது என்ன, எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு ஏதாவது பொருள், ஒரு சாப்பிட்ற பொருளோ கட்டுக்கிற துணியோ ஏதோ ஒன்று விஷயம் அது எனக்கு ஆனந்தம் கொடுக்குறதுன்னு சொன்னால் ஒரு கேள்வி கேட்போம். ஏதோ ஒரு வஸ்து, இது எனக்கு நல்லா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது, இது இருந்தால் என்ன, இதில் ஜில்லுன்னு போட்டுக்கலாம், சூடாகவும் போட்டுக்கலாம், காலத்துக்கு தகுந்த போல். இது அது ஏதோ வேலை பண்ணுறது. அது ஜடம். இது உயிர் இருக்கா இதுக்கு? லோகத்தில் எந்த விஷயம் வஸ்து எடுத்துக்கிட்டால் கூட, இன்னொரு மனுஷ சரீரம் எடுத்துக்கிட்டால் கூட அது ஜடம்னு சொல்கிறது. ஏன் ஜடம்னு சொல்கிறோம்? ஜடம்னு அர்த்தம் என்ன? தனக்கு தான அதுக்கு சைத்தன்யம் கிடையாது. இப்போது இந்த பல்பு, டியூப் லைட்டு, அதில் பின்னாடி எலக்ட்ரிசிட்டி கரண்ட் இல்லைன்னா அது பல்பு பிரயோஜனப்படாது. பல்பு தானுக்கு தானாக வெளிச்சம் கொடுக்க முடியாது, அதுக்கு பின்னாடி ஒரு சக்தி இருக்கணும். புரிஞ்சுதா? அதேபோல் எல்லாமே ஜடம். சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, எதெல்லாம் பார்க்குறையோ அதெல்லாம் ஜடம்.
யத் திருஷ்யம் தத் ஜடம். எது எதில் திருஷ்யம்னு பார்க்குறியோ அது ஜடம். அதனால யத் ஜடம் தத் நஷ்யம். எது ஜடமாக இருக்கிறதோ, நீ பார்க்குறதெல்லாம் ஜடம், ஜடமாக இருக்கிறதெல்லாம் நஷ்யம், நசிஞ்சு போயிடும். ஆனால் தற்காலத்துக்கு எனக்கு இது ஆனந்தம் கொடுக்கறது. ஏதோ வேணும், வேறு ஏதோ ஒரு வஸ்து. இப்போ இங்கே கேள்வி என்னன்னா, அது ஜடமாக இருக்கும்போது, அது நசிஞ்சு போகிற தன்மை இருக்கும்போது அது எப்படி எனக்கு ஆனந்தம் கொடுக்கும் அப்படின்னு என்கொயரி பண்ணால் சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, ஆனந்தம் அந்த ஜட பதார்த்தம் வஸ்துவில் இல்லை, உனக்கிட்ட தான் இருக்கு. நீ அதுக்கு கிட்ட போகும்போது, அது கிட்ட வரும்போது ஆனந்த ஸ்வரூபமான உன்னோட ஆனந்தம் அது மேலே பிரதிபலிக்கிறது, ரிஃப்ளெக்ட் ஆகிறது. அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறது, எங்கே ஆயிடுச்சு அப்படி கேட்கக்கூடாது. உலகங்களை பார்த்துச்சு, மனசு போய் அது நல்லா இருக்கு, உனக்கு பிடிக்கும், உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிச்சு. அதனால் அதுக்கப்புறம் நான் இருக்கேன், எனக்கு தான் யூஸ்ஃபுல், அந்த நான் ஆனந்த ஸ்வரூபனால அப்போது உடனே அங்கே பிரதிபலிப்பு, சின்ன ஒரு துளி ஆனந்தம், சின்ன ட்ராப்லெட் தான் இங்கே நின்று அங்கே பட்டுச்சு. அது தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆனந்தம் அங்கே இருக்கே, அதில் இருக்கே. அதில் இருக்க முடியாத. இருந்துச்சுன்னா எப்போ இருக்கணும் இல்லையோ, இது கட்டி போயிடும், எல்லாம் கட்டி போயிடும், ஜடம் எல்லாம் கட்டி போயிடும், மனுஷனும் கட்டி போயிடுவான். கட்டி போகிறதில்ல, காணாமல் போயிடுவான். எப்படி நான் அது நம்புறது? அதனால ஆனந்தம் எதெல்லாம் நம்ம சுகம்னு சொல்கிறோமோ, இந்திரிய போகம், ஏதாவது லோக விஷயம், அது அதிலும் இல்லை. நீ முக்கியத்துவம் கொடுத்து நீ உன்னுடைய ஆனந்தமே அங்கே ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்ஷனப்படுது. ஆனால் தவறா அது சத்தியம், அது நிஜம், அது வேணும், அது இல்லைன்னா நான் வாழ முடியாது, அழுவேன், தற்கொலை பண்ணிக்குவேன், ஓடி போயிடுவேன், எல்லாம் கலாட்டை ஆரம்பமாயிடும், எல்லாம் கலாட்டை. சரி, இன்னும் கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். இது புரிஞ்சது இங்கே வரைக்கும். ஆனந்தம் கொடுக்குற ஒரு வஸ்து தொடர்ந்து கொடுக்கணும், கொடுக்கல. அது கொடுக்கறதோ இல்லையோ, சில வாட்டி எனக்கு பிடிக்கல இல்லை. இப்போ இங்கே இத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் இதில் ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்கலன்னா, ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்குற வஸ்து இன்னொருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்கல. சில பேருக்கு ஏசி போட்டால் நல்லா இருக்கும், சில பேருக்கு ஏசி போட்டால் வேண்டாம், ஒத்துக்காதனுவா. ஒருத்தருக்கு காஃபி பிடிக்கும், ஒருத்தருக்கு டீ பிடிக்கும், இன்னொருத்தருக்கு என்னமோ பிடிக்கும். கரெக்டாக இல்லையா? ஒருக்கு இந்த டிசைன் நகை பிடிக்கும், இந்த டிசைன் சாரீ பிடிக்கும். ஒருத்தருக்கு மாருதி கார் பிடிக்கிறது, இன்னொருத்தருக்கு வேறு டொயோட்டா பிடிக்கிறது. ஏன்? எனக்கு அது ஆனந்தம் கொடுக்கறது. அப்போது மாறுறதே இல்லையா? மனிதனுக்கு வஸ்துவுக்கு ஆனந்தம், அந்த லைக்கிங் டிஸ்லைக்கிங் மாறிட்டே இருக்கு. அப்போது எதுவுமே நம்ம கச்சிதமாக பர்மனெண்ட்டாக சாஸ்வதமாக எடுத்துக்க முடியலை. ஒத்துக்கலாமா? லாஜிக்கு திங்க் பண்ண, யாரும் கம்பல் பண்ணி சொல்லலை. அப்புறம் அடுத்த பாயிண்ட் இப்போ பேசின இந்த 2 விஷயங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தா, அந்த சரி ஒரே வஸ்து தான் எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் கொடுத்துட்ருக்கு. ஆனால் அது நீ அடிக்கடிக்கு அது யூஸ் பண்ணால், அது கூட தொடர்பு வர ஆனந்தம் குறையிறது, பர்சன்டேஜ் ஆஃப் ஆனந்தம் குறையிறது. இது பேர் டிமினிஷிங் வேல்யூ ஆஃப் தி ஹாப்பினஸ்ன்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் லைஃப்பில்.
உங்களுக்கு குலாப் ஜாமோ வேறு ஏதாவது ஸ்வீட்டு பிடிக்கும். சில பேருக்கு ஸ்வீட்டே பிடிக்காதவங்களுக்கு இருப்பாங்க. காரம்தான் பிடிக்கும். இப்போ சரி, நான் ஸ்வீட் எடுத்துக்கிறேன், ஸ்வீட்டு எக்ஸாம்பிள் பிடிக்கிறது. அதனால் அது பண்ணி கொண்டு வந்து முன்னாடி வச்சா அப்பா ஸ்வீட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு கூட சொல்லுவீங்க அந்த செஞ்சவங்களுக்கு. அப்படியே அவங்களுக்கு இன்னொன்று தரட்டுமா, சரி கொடுங்க. அந்த ரெண்டாவது வாட்டி சாப்பிடும்போதோ முதல் வாட்டி சாப்பிட அளவுக்கு ஆனந்தம் இருக்காது. நீ கவனிப்பேன். அப்புறம் இன்னொன்று எடுத்துக்கோங்க, மூணாவது கொடுத்தாங்க. சரி வேண்டான்னு சொன்னால் கூட கை வச்சா கை மேலே போட்டுடுவாங்க சில பேர். பார்த்தீங்களா, கை மேலே போட்டு சரின்னு அதையும் சாப்பிட்டேன். அப்போது இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு ஆனந்தம் முதல் வாட்டி சாப்பிட்ற மாதிரி இல்லை, குறைஞ்சிச்சு. 4, 5, 6 கஷ்டப்பட்டு வேணுமன்னா இங்கே வடியிலேருந்து சாப்பிடலாம். 1, 2, 3, 4க்கு போகும்போதே உன்னுடைய ஹாப்பினஸ் அதுமாரி இன்ட்ரெஸ்ட் குறைஞ்ச கடைசியில் எனக்கு கொடுக்காதுங்கோ, திகட்டுருது, வாந்தி வர போல் இருக்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில மாதங்களே அதை பார்த்தாவே வாந்தி வரும், திகட்டும். ஸ்வீட் மட்டும் இல்லை, யூ டேக் எனி சென்ஷுவல் ப்ளஷர், எந்த இந்திரிய சுகமானாலும் சரி, இது சிந்திக்கிறது, இது கவனிக்கிறதுக்கு பேர் தான் விசாரணா, என்கொயரி. அதுதான் இந்த சத் சங்கம் ஸ்ரவணம் நமக்கு கொடுக்குற ஒரு வழி, காட்டுற வழி. புரிஞ்சுதா? அப்போது இந்த ஹாப்பினஸ் குறைஞ்சிட்டே வருது. திரும்பி கொஞ்சம் கேப் வந்ததுக்கப்புறம், கொஞ்சம் நாளுக்கு ஆனதுக்கப்புறம் திரும்பி ஓகே அப்புறம் தோணலாம். சரி, கேள்வி என்னன்னா, இதில் சந்தோஷம் இருக்குது, அது ஹாப்பினஸ் கொடுக்குறது, எனக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குமென்னு சொன்னால் ஏன் தொடர்ந்து சாப்பிட மாட்டேன்? எந்த இந்திரிய சுகமாவதை, என்ன பெரிய சுகமாவது சொல்லுங்கோ, தொடர்ந்து அனுபவிக்க முடியாது. சில வாட்டி வாழ்க்கையில் சிலது அப்படியே திகிட்டாச்சு, விட்டியாச்சு, வெறுக்கிறோம், மறந்தே போச்சு. மனுஷன் இப்படி வெறுக்கிறான். 10-20 வருஷம் கூடியிருக்கிற பாரிய பர்த்தா பாரிய, அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளாக டைவர்ஸ் கொடுத்துட்டு மறந்துடுறாங்க. மெமரியில் ஏதோ சும்மா இருக்கலாம், மெமரியில் நிறைய இருக்கு. எப்படி அப்போ முதல்ல எல்லாம் பொதுவாக என்ன சொல்கிறோம், பாரிய பர்த்த பாருன்னு, என்னுடைய ஹனி 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 மூ அப்படி இல்லை, ஹனி 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 1 வருஷம் 2 வருஷம் ஆகிடுது. அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வீட்டுக்கு போனா இல்லையா, அப்பா பணம் ஏதாவது கொடுத்தாரா, எங்கே பணம் கொண்டு வரல, ஒன்று ஏதாவது கேட்டு ஏதாவது நகாவது கொடுத்துருப்பாங்களே, கொடுக்கல, மணி கொண்டு வரல, ஹனி ஹனி கூப்பிட்றோம். இப்போ மணி எங்கே மணி ஒன்று கொண்டு வரல. சரி, அது பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் அந்தம்மா சிலது செய்கிறதில்ல, முடியல, அவங்களுக்கு வேறு என்னென்னமோ வேலைக்கு போகணும், அது பண்ண ஏதோ ஒரு மாற்றம். அப்படி மாறிடுச்சுன்னா, நீ பணம் கொண்டு வரலன்னா ஹனி கூப்பிட்ட இவர், அதுக்கப்புறம் நீ ஏன் எனக்கு பண்ணுறதில்ல, இப்போ எல்லாம் கண்டுக்கிறதில்ல, மணி கொண்டு வரதில்லை, ஓடி சனி. எப்படி இது நடக்கிறது, ஏன் நடக்கிறது? அப்போது உண்மையாக நேசிக்கலை, உண்மையாக பிரேமிக்கலை. உண்மையாக யாரும் நேசிக்க முடியாது. பிருஹதாரண்யகோபனிஷத்துடைய ரொம்ப பவர்ஃபுல்லான அருமையான ஸ்டேட்மெண்ட்டு, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, யூ லவ் யுவர் செல்ஃப் த மோஸ்ட்.
பஞ்சதசலி பதித டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது 12வது அத்தியாயத்தில். வித்யாரண்யர் அந்த கருத்தை எடுத்து தான் பேசிகிட்டு இருக்கிறார். புரியுறதா? ஆனால் சும்மா வெளியில் ஒரு வேஷம் நாடகம் போடுறோம். இந்த வேஷம் நாடகம்னு தெரிஞ்சால் பரவாயில்ல, அது உண்மைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தால் எப்படிதான் எப்போதும் மகிழ்ச்சி இருக்க முடியும்? சாத்தியப்படாது. இது புரிஞ்ச இந்த வகையில் இது சும்மா ட்ராமா தான் நான் சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட என்ன நான் உணர்ந்த, நான் ஆனந்த ஸ்வரூபம் உணர்ந்த, அப்போ எப்பவுமே ஆனந்தமாக தான் இருப்பேன். வேறு இன்னொரு மெத்தட் கிடையாது. இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு திரும்பி நம்ம அப்போ சாய்ஸ் இஸ் யுவர்ஸுக்கு வருவோம். திரும்பி தேர்வு உன்னோடது. இப்படி இது நாடகம் ட்ராமான்னு தெரிஞ்சுக்காம அப்படியே இருக்கிறதா, இல்லை புரிஞ்சுக்குவே எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறதுக்காக முயற்சி செய்வே அப்படின்னு முடிவெடுத்துக்கணும். சாய்ஸ் யாருது? நம்மளோடதே. சரி, என்ன லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நேற்றுக்கு சாந்தர்பிகமாக பேசும்போது அப்படி டாக் லாஜிக்குன்னு சொல்லி விட்டுட்டேன். அது இது முன்னாடி கேட்டிருப்பீங்க சில சத்சங்கத்தில் நானே பேசும்போது. இங்கே ஞாபகப்படுத்திக்கலாம். இந்த நாயமா அப்படி ரோட்டில் அப்படி போகும்போது சுற்றிட்டு அதுக்கு ஒரு காஞ்சி போன ஒரு எலும்பு கிடச்சிது. அது முந்தா நேற்றும் அது முன்னாடி நேற்றும் ஏதோ சாப்பிட்டு போட்டது. அதனால கொஞ்சம் அது மேலே அப்படி அந்த ஒரு ஸ்மெல் இருக்குது. நாய்க்கு ஸ்மெல் ரொம்ப அது பவர்ஃபுல் இல்லையா? அதுதானே போலீஸ் எல்லாம் உபயோகப்படுத்துகிறாங்க. அதனால் அதுக்கு இது மாம்சம்தான், இது நல்லா இருக்கும் சாப்பிட்டான்னு சொல்லிட்டு காஞ்சி போன ஒரு மாம்சம் துண்டு அது மேலே இல்லை, ஆனால் அந்த போன் மட்டும்தான் கிடைச்சிது. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வாயில் பிடிச்சிக்கிட்டு ஓரமாக போய் ஒரு மரத்து கீழே, வேறு யாரும் இன்னொரு நாய் பார்க்கக்கூடாதில்ல, அங்கே போய் உட்காந்துட்டு அழகாக ஆசனம் போட்டுக்கிட்டு அதில் அப்புறம் 2 கால் அப்படி அது பிடிச்சிக்கிட்டு வாயில் கடிச்சிட்டுது. கடிச்சு அப்படி ரொம்ப நேரம் கடிச்சிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்களே? இப்போ நான் பார்த்தேன். கொஞ்சம் அந்த கிராமம் ஊர் வெளியே அப்படியெல்லாம் போனே இருக்கும். அப்போது அது என்ன ஆயிடுச்சு, இப்படி கடிச்சதுக்கப்புறம் ஏன் இவ்வளோ நேரம் அதில் ஒன்றும் இல்லை. அதில் சுத்தமாக ஒன்றும் இல்லை. ஒரு சாரம் கிடையாது, ஒரு மாம்சம் கிடையாது, ஒரு ரத்தம் கிடையாது. ஆனால் ஆஹா, எப்படிப்பட்ட அழகான எனக்கு இன்றைக்கி உணவு கிடைச்சது, இதில் எவ்வளோ ரத்தம் இருக்கு, எவ்வளோ இருக்கு, ருச்சியாக இருக்கான்னு சொல்லி நினச்சிக்கிறது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த போன் கடிச்சு அதோடைய நாக்குக்கு அதே குத்தி, நாக்கு உள்ள பல்லுக்கு இங்கே குத்தி அது வாயிலிருந்து ரத்தம் வருது. அதினே டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு இதில் பார்த்தியோ எவ்வளோ சுகம் இருக்கு, எவ்வளோ மாம்சம் இருக்கேன்னு மணிக்கணக்கில் அப்படி சாப்பிட்டு அதுக்கப்புறம் வாய் புண்ணாய் வலிச்சதுக்கு அப்புறம் விட்டுடும். ஆனால் அப்புறம் கூட தெரியாது அதுக்கு. இன்னொரு நாள் திரும்பி இது கொஞ்சம் வலி போயிடுச்சுன்னா இன்னொரு போன் கடிச்சு திரும்பி போகும். உதாரணம் போன வாரம் அவ்வளோ கடிச்சு வலிச்சது இதில் இல்லை அப்படின்னு தெரியுமா? அதுக்கு ஏன் தெரியாது? நாய் அது புத்தி இல்லை அதுக்கு. எக்ஸாக்ட் லைக் திஸ் போன் லாஜிக், டாக் போன் லாஜிக். அது சுகம் அதில் இருக்கிறது. அதே மாதிரி தான் அஜ்ஞானத்தில் இருக்கிற நம்ம எல்லோரும் சுகம், எனக்கு ஆனந்தம் எங்கள் பையனால் வரும், எங்கள் மருமகளை சொல்லவே கூடாது. எந்த மருமகள் ஆனந்தம் கொடுப்போம் எந்த மாமியாருக்கு உலகத்தில்? எட்டர்னல் ஃபைட்டிங் அவங்களுக்கு, பூனைக்கு எலிக்கு போல். அதனால அப்படின்னு சொல்லி அப்புறம் இது சரியாயிடுச்சுன்னா அப்படி இருக்கும். இப்படி தேடிட்டே சந்தோஷம் இருக்கணும், ஆனந்தம் இருக்கணும், அமைதி இருக்கணும். எங்கே எப்படி வரும்? இதனால தான் மனுஷனுக்கு வாழ்க்கை ரொம்ப ஸ்ட்ரகிளோட, சிரமத்தோட, கவலையோட, ஆன்டிசிபேஷனோட, எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு ஓடிட்டுருக்கு. இது தேவையா? அது எந்த அளவுக்கு போகுமுன்னா
அதுக்கப்புறம் ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் அது ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா எது இந்த கவலை, டென்ஷனும், பயம், ஏதோ அது இதெல்லாம் வாழ்க்கையை முடிச்சுக்கிறோம். இனிமேல் எனக்கு வாழ்க்கையில் சுகம் வராது. அவங்க மாறமாட்டான், இந்த நிலை மாறாது. யாரும் என்னை கண்டிக்கிறதில்லை, அவங்களுக்கு இப்போ நான் பிடிக்கிறதில்லை, என்னை எல்லாரும் டோர் மேட்டு மாதிரி பார்க்குறாங்க. இதெல்லாம் இமேஜினேஷனுக்கு ரொம்ப இவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. ஊகிக்கிறதுல, இமேஜின் பண்ணுறதுல, ஃபேண்டசி திங்கிங் பண்ணுறதுல இவன் கட்டிக்காரன் மனுஷன். வாழ்க்கையை முடிச்சுக்கணும், சூசைட் பண்ணிக்கணும், தற்கொலை ஏதாவது நடக்கும். இல்லை நான் தப்பு வழியில் போவேன், நான் பிடிக்க ஆரம்பிப்பேன், இதெல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு மறந்துடலாம். என்னென்னமோ பண்ணுறாங்களே இல்லையா? ஏன் இப்படி மனுஷ சரீரம் ஜென்ம முக்கியத்துவம் பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் காதில் உழலை, கேட்கலை, கேட்கறதுக்கு முயற்சி பண்ணல, அதனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, வாழ்க்கை வீணாக போயிடும். அதனால் இப்போது ஆனந்தம் என்பது இன்னும் கூட கன்ஃபார்மாக கன்விக்ஷன் வரல சார். நீங்கள் இவ்வளோ உதாரணங்கள் சொல்லி இது ஏதோ பேசியிருக்கீங்க, பட் ஸ்டில் நான் பார்க்குறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிவிட்டு நான் பார்க்குறேன், கொஞ்சம் பார்க்குறேன். சரி பாரு, கன்விக்ஷன் வர வரைக்கும் நீயா பார்த்தா கன்விக்ஷன் வராது, கிளாஸுக்கு விடாமல் வந்துடு. வந்தால் இன்னும் கேளு, இன்னும் கேளு, உனக்கு கன்விக்ஷன் வரும். இது சத்தியம். இது எப்போது சத்தியம்? எல்லோருக்கும் சத்தியம், எல்லா இடத்துலும் சத்தியம். நேற்றுக்கு சத்தியமான விஷயம் பேசணுமா? முந்தா நேரத்து பார்த்தீங்களா? இதெல்லாம் சத்தியம். அந்த 1 மணி நேரம் இப்போ இங்கே போய் வாரத்துக்கு 2 நாள் உட்கார்ந்து கேட்டால் என்னதான் கிடைக்கும் நினைக்கிறா? அதான் டாக் போன் லாஜிக். அது அங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட போனால், அங்கே போனால், அங்கே உட்கார்ந்தா, அப்படி போனால், கோயிலுக்கு போனால் கொஞ்சம் பிரசாதமாகவே வைப்பாங்க. இங்கே அடிக்கடிக்கு பிரசாதம் கொடுக்குற போல் தெரியலையே. இங்கே அன்றைக்கி மட்டும் ஏதோ கொடுத்தாங்க முதல் நாள். ஆமாம், இனிமேல் கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் கொடுத்தா வர மக்கள் நமக்கு தேவையில்லை, அது பிரயோஜனப்படாது. அது கொடுக்குற இடங்கள் வேறு இருக்கு, அதுக்கு போகிறவங்களுக்கு போகிறாங்க. இங்கே நல்ல குவாலிட்டி இருக்கிற ஜீவர்கள், மனிதர்கள், ஜீவர்கள் அந்த புண்ணியம் செஞ்சு அவங்கள தான் உட்கார முடியும். அதுக்கு ஈஸ்வரன் அனுமதி கொடுத்தாதான். எப்படியோ உன்னோட புண்ணியமோ ஈஸ்வரன் அனுமதி வந்துட்டீங்க, இல்லைன்னா வர முடியாது. வந்தானோ கேட்க முடியாதோ, கேட்டானோ புரிஞ்சிக்க முடியாது. அப்படி கூட இருக்குது சில கேஸ். இது எல்லாத்துக்கும் எவ்வளோ ஈஸ்வர அனுகிரகம் இருக்கணும். நானும் உணர்ந்தேன், வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை, அதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது. நான் சாஸ்திரத்தின் எதுவும் நடுவில் அப்படி இப்படி கோட் பண்ணி எதுவும் சம்ஸ்கிருதத்தில் பேசினா கூட நம்மளுக்கு புரிய போல் தானே பேசிட்டேன். இப்போ நான் வாழ்க்கையில் நித்தியம் தினந்தோறும் எல்லாரும் அப்படியே அனுபவம் தானே பேசிகிட்டு இருக்கேன். இது டினை பண்ண முடியாது. இதே உபனிஷத்துக்கு போய் பேசும்போது இன்னும் ரொம்ப ஆழமாக அழகாக அது புரிஞ்சுக்கிற நமக்கு இன்ட்ரெஸ்ட் கெப்பாசிட்டி வரும்போது அதெல்லாம் கேட்போம். நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க வேறு கிளாஸ் அப்படியெல்லாம். இது தொடர்ந்து அப்படி பண்ணணும். சும்மா ஞாபகப்படுத்துகிறேன். அந்த தைத்திரிய உபனிஷத்துன்னு சொன்னதுனால நடுவில் அது சொல்லிட்டு நம்ம தேர்வு நம்மளோடது அதுக்கு வருவேன். குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்த, இந்த லோகத்தில் இருக்கிற சுகம் ஆனந்தத்தினை தைத்திரிய உபனிஷத்து இத்தனை மடங்கள்னு சொல்லி கேல்குலேஷன் மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று சொல்லும். முதல்
இந்த உலகம் மொத்தத்துக்கே, இந்த பூமி மொத்தத்துக்கு ராஜா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறதே. பூபதி ராஜா எப்படி இருக்கான் அவனோ? ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா, ரொம்ப பலவானாக இருக்கான், அழகாக இருக்கான், வயசில் நல்ல யுவக்கனாக இருக்கான், பெரிய சாம்ராஜ்யம் இருக்கு. அப்போது எவ்வளோ சுகம் இருக்கும் அவனுக்கு. எது சொன்னாலும் நடக்கும், எது வேணுமன்னா வரும். உலக அந்த பூமி மேலே இருக்கிற எந்த வஸ்து கேட்டால் அப்படி கேட்டால் அப்படி வரும். எத்தனோ அழகான மனைவிகளை வச்சுக்கலாம், ஆனந்திக்கலாம். இவ்வளவு சொல்லி இத்தனை உபனிஷத்து இது எல்லாமே அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஆனந்தம் இருக்க பார்த்தியா, சுகம். சயேகோ மானுஷ ஆனந்த, அது ஒரு சின்ன ஒரு ஹியூமன் பீயிங் ஹாப்பினஸ். அது ஹியூமன் பீயிங்ன்னு உங்களுக்கு என்ன அவ்வளோ குறைச்சலாக இருக்க என்ன? சயேகோ மானுஷ ஆனந்த. ஏன் அப்படி சொல்கிறீங்க, இப்படி சொல்கிறீங்க? அப்புறம் சொல்லுது, இது 100 மடங்கு சேர்த்துக்கோ. அப்போது சயேகோ, அதுக்கப்புறம் தேயேஷதம் மனுஷ கந்தர்வாணாம் ஆனந்த, மனுஷ கந்தர்வா, தேவ கந்தர்வா, இப்படி 100 மடங்கள். அதுக்கப்புறம் பித்ருலோகம், அதுக்கப்புறம் ப்ரஹஸ்பதியோட ஆனந்தம், அதுக்கப்புறம் பிரம்மதேவனோட ஆனந்தம்னு இப்படி குவான்டிஃபிகேஷன் ஆஃப் ஆனந்தா இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டு, அது சும்மா அப்படி சொன்ன 10⁻20. சும்மா தெரியல அது எவ்வளோ கணக்கு வரும், யாரோ கொஞ்சம் படித்த மேத்தமேட்டிக்ஸ். 10⁻20 அவ்வளோ ஆனந்தம். எங்கே? பிரம்மதேவன் ஆனந்தம் அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொல்லுவோம் செல்ல, அவ்வளவு ஆனந்தம் ஒரு தூசி போல். யாரு முன்னாடி? ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய. ஸ்ரோத்ரிய வேதாந்தத்துடைய சாரத்தினை படித்து சாஸ்திரத்தினை புரிஞ்சுக்கணவனும் எந்த காமத்தினாலையும் டிசைர்னாலையும் அவர் தாக்கப்படாதவனோ, ஸ்ரோத்ரியஸ்ய காமஹதஸ்ய, அந்த ஆனந்தம் முன்னாடி இதெல்லாம் தூள். அப்படின்னு சொல்லும். சும்மாவை சொல்லிச்சு, எக்ஸாசரேஷனாக சொல்லிருக்கு. சத்தியம், உபனிஷத்து சத்தியம் பேசும். யாரோ ஒருத்தருக்காக ஒரு காலம் ஒரு மனுஷனுக்கு அப்படி பேசுனது கிடையாது. சரி, இப்போது அடுத்த 5 நிமிஷம் இப்போ இவ்வளோ கேட்டிருக்கோம், புரிஞ்சு போச்சு. இனிமே நான் அதை கண்டுபிடிக்கணும், உணரணும், அனுபவத்துக்கு கொண்டு வரணும். பிரம்மானந்த ஸ்வரூபம் அகம். அதுக்கு இப்போ பண்ணணுமா வேண்டாமா, எல்லா கிளாஸுக்கு தொடர்ந்து வரணுமா வேண்டாமா, எல்லாமே. ஸோ இப்போ உனக்கு அந்த மகிழ்ச்சி, எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு முடியும் நீங்கள் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதுக்கு இந்த விதத்தில் நீ திங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அதுக்கு நம்ம தயாரா இல்லையா? அப்போ என்ன? சாய்ஸ் இஸ் அவர்ஸ். தேர்வு நம்மளுடையதே. எது பற்றி ஒரு லிஸ்ட்டு மட்டும் 15 சொல்லிடுவேன். இது அப்புறம் எல்லாம் பில்டப் ஆகும். என்னன்னா இதில் சாய்ஸ் இருக்கணும் சொன்னால் இப்போ. ஆனால் சிம்பிளாக நல்லவனாக இருக்கணுமா கெட்டவனாக இருக்கணுமா, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். தார்மிகனாக இருக்கணுமா அதார்மிகனாக இருக்கணுமா, தேர்வு உங்களுடையதே. அப்புறம் நான் எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறவனாக இருக்கணுமா, கம்ப்ளைண்ட்டு நான் எது பற்றி பண்ணக்கூடாதுன்னு இருக்கணுமா. அப்புறம் எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணிக்கிறே காம்படேட் பண்ணுறது போல் எல்லாத்துக்கும் இருக்கணுமா, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் கிடையாது, காம்படிஷனு கிடையாது, கம்பேரிங்கு கிடையாது, அப்படி எல்லாம் இருக்கணுமா. அப்புறம் ரொம்ப உற்சாகத்தோடு இன்ஸ்பைர்டாக இருக்கணுமா, இல்லைன்னா லேஜியாக சோம்பேறியாக இருக்கணுமா.
கோபக்காரனாக இருக்கணுமா, இல்லை கோபக்காரியாக இருக்கக்கூடாதா? பொறாமைப்படணுமா, பொறாமைப்படக்கூடாதா? ஜெலசி, சுவார்த்த புத்தியோட செல்ஃபிஷாக இருக்கணுமா, இல்லைன்னா அன்செல்ஃபிஷ் செல்ஃப்லெஸ் அப்படி இருக்கணுமா? கர்வப்படணுமா, அகங்காரப்படணுமா, இல்லை பணியோட ஹம்புலாக இருக்கணுமா? எல்லாரும் நேசிக்கணுமா, இல்லைன்னா ஏதோ கொஞ்சம் பேர்னு மட்டும் நியமிச்சு ஹேட் பண்ணுவியா? எப்போதும் வேலை செய்கிறதுக்கு முன்னாடி, வேலை செய்யும் போதும், வேலை செஞ்சு முடிச்சு ரிலாக்ஸ்டாக அப்படி இருக்கணுமா, பதற்றத்தோடு இருக்கணுமா? ஓகே, அப்போது அதே தான். துக்கம் வந்தாலும் துக்கப்படாமல் இருக்கணுமா, இல்லை துக்கப்படணுமா? உடல் வெளியிலோ என்னோட சுற்றி இருக்கிற எல்லாமே சுத்தமாக வச்சுக்கணுமா, இல்லைன்னா டர்ட்டியாக அன்க்ளீனினஸ்ஸாக வச்சுக்கணுமா? எந்த வேலை செஞ்சாலும் வாழ்க்கையில் சமயத்துக்கு பண்ணுவேன். முக்கியமாக ஒரு இடத்துக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு டைம், ஒரு வாக்கு கொடுத்தாச்சுன்னா பங்க்சுவலாக இருக்கணுமா, வேண்டாமா? ரொம்ப பொறுமையோடு இருக்கணுமா, இல்லை ரொம்ப ஆத்திரப்பட்டு ஹேஸ்டியாக இருக்கணுமா? 15 சொல்லியிருக்கேன் நான். இப்போ நீ வீட்டுக்கு போய் நீங்களே லிஸ்ட்டே எதிர்க்கோங்க, இன்னும் வேணுமன்னா. இதே போதும், எக்ஸாஸ்டிவ். கடைசியில் என்ன சொல்கிறேன்னா, நீ ராமன் போல் இருக்கணும்னு விரும்புகிறியா, ராவணன் போல் இருக்கணும்னு விரும்புகிறியா? யூ வாண்ட் டு பி லைக் எ ராமா ஆர் யூ வாண்ட் டு பி லைக் எ ராவணா? இது எல்லாத்துக்கும் சாய்ஸ் நம்ம கையில் இருக்கு. வேறு யார் கையில் கிடையாது, பகவான் கையில் கிடையாது, எங்கே கிடையாது. முடிவு செய்கிறது நானும், தேர்வு செய்ய வேண்டியது நான். அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட இப்போ சொன்ன இந்த 15 விஷயங்கள் எல்லாம் சேர்த்து எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வழி என்னன்னு தெரியும். பாருங்க, மகிழ்ச்சிக்கு இது எல்லாத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குல்ல? இப்போ இது எல்லாத்தினால தானே நம்ம மனசு உள்ள டிஸ்டர்பன்ஸு, இன்டலெக்சுவல் பர்சனாலிட்டி, சப்ரேஷன், எக்ஸ்பிரேஷன், காம்ப்ளெக்ஸஸ், சுப்பீரியர் காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ், ஓவர் காம்ப்ளெக்ஸ், எல்லாம் காம்ப்ளெக்ஸ். வெளியிலும் காம்ப்ளெக்ஸஸ், உள்ளேயும் காம்ப்ளெக்ஸ். அதனால் இந்த நம்ம வச்ச இந்த தலைப்பு முக்கியமானது. சிறந்த வாழ்வுக்கான வழி. அதில் 2 அம்சங்கள். ஒன்று எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்கிறது எப்படி, அதுக்கு நீ தான் முடிவு பண்ணணும். சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இந்த 2மே திரும்பி நம்ம வர சத்சங்கத்தில் எப்படி இது எல்லாத்தையும் இன்னும் விவரமாக ஆராய்ச்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு ஸ்தைரியம், தைரியம், வீரியம் எல்லாமே வர வரைக்கும் செஞ்சு நம்ம சாதிப்போம். we must, we will, we should அப்படின்னு மனசில் கருத்து வச்சுக்கிட்டு இன்றைக்கி இந்த சத் சங்கத்தை நம்ம முடிவு செய்கிறோம். ஓமானந்தம் 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 சச்சிதானந்தம் ஓமானந்தம் பிரம்மானந்தம் ஓமானந்தம் ஆத்மானந்தம். ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய.
लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु, लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शांति शांति शांतिः। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। हरि ओम तत्सत्।